அன்பான மக்களே, நம்மளோட சபரி இருக்கார் இல்லையா, அவர் வந்து சுவாமியை பற்றி, லட்சுமி பிரியாவை பற்றி ஒரு ஸ்டேஜில் சூப்பராக வந்து பேசியிருந்தார். அதை வந்து அவங்களோட ஃபேன் பேஜில் வந்து சூப்பராக வந்து அதை டேக் பண்ணி போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து இவ்வளோ பாசமாக இருக்கிறீங்க, இப்போ ட்வின்ஸ் மாதிரி 2 பேர் இருக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து அவர் வந்து அழகாக வந்து அதை சொல்லியிருப்பார். அதை அவங்களோட கமெண்ட் செக்ஷனில் வந்து சூப்பராக வந்து அதை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அவங்களோட ஃபாலோவர்ஸ். அதை பார்க்கும்போது சூப்பராக இருக்குங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. சபரி, நீங்கள் உங்களை பற்றி எங்களுக்கு தெரியும், நீங்கள் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கெலாம் வந்து நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இவ்வளோ பாசிட்டிவாக இருக்கிறத பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களோட அழகாக வந்து நம்ம சபரியை வந்து பாராட்டி அவ்வளோ அழகாக வந்து சொல்லியிருக்காங்க. கரெக்டு தான், நானுமே அதை தான் சொல்வேன். நிஜமாகவே நம்ம எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் அப்படின்னா, கூட பிறந்த அண்ணன் தங்கச்சி மாதிரி இருக்கிறோம் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அதை வந்து சபரி வந்து அந்த ஸ்டேஜில் வந்து அழகாக வந்து சொல்லியிருப்பார். அதை வந்து அவங்க நோட் பண்ணி சூப்பராக பேசுனீங்க சபரி, உங்கள் மனசு நல்ல மனசு அப்படிங்கிற மாதிரி அழகாக வந்து அதை சொல்லியிருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க, அவ்வளோ நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு அவர் மனசில் இருந்ததை ஓப்பனாக வந்து மனம் திறந்து பேசினார். அது லட்சுமி பிரியாவும் சுவாமியும் அவ்வளோ அழகாக வந்து அதை எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதான்.